வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 18 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,728.16 281 பிடிஎஸ் 0.36 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். டாடா ஸ்டீல் 1.36 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். HCL டெக் 2.57 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,287.65 0.32 விழுக்காடு ஆக உள்ளது. -0.32 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் நிஃப்டி 50 மற்றும் சென்செக்ஸ் நேற்று சரிந்தன. நேற்று நிஃப்டி 50 குறியீடு 0.32 விழுக்காடு சரிந்து 24,287.65 புள்ளிகளாக நிறைவடைந்தது. இதற்கிடையில் சென்செக்ஸ் 0.36 விழுக்காடு சரிந்து 77,728.16 புள்ளிகளாக நிறைவடைந்தது. பாதுகாப்பான புகலிட தேவையின் காரணமாக தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $4,467.60 ஆக உயர்ந்தது. தங்கம் விலை நேற்று ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $4,467.60 ஆக நிறைவடைந்தது. இது 0.31 விழுக்காடு உயர்வை பதிவு செய்துள்ளது. பலவீனமான அமெரிக்க டாலர் மற்றும் வட்டி விகித உயர்வு எதிர்பார்ப்புகள் குறைந்ததால் தங்கம் ஆதரவை பெற்றது. புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $85.03 ஆக உயர்ந்தது. கச்சா எண்ணெய் விலை நேற்று ஒரு பேரலுக்கு $85.03 ஆக நிறைவடைந்தது. இது 3.39 விழுக்காடு குறிப்பிடத்தக்க உயர்வை குறிக்கிறது. உலகளாவிய சந்தைகள் சில்லறை வருவாய் அறிக்கைகளை எதிர்பார்த்து காத்திருப்பதால் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. விஜய் சேகர் சர்மாவின் ரெசிலியன்ட் நிறுவனம் பேடிஎம் இல் 4.98 விழுக்காடு பங்குகளை விற்கக்கூடும். விஜய் சேகர் சர்மாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ரெசிலியன்ட் நிறுவனம் பேடிஎம் இல் 4.98 விழுக்காடு பங்குகளை விற்க பரிசீலித்து வருகிறது. இந்த முன்மொழியப்பட்ட விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருவாய் 2023 ஒப்பந்தத்தின்படி ஆன்ஃபின் நிறுவனத்திற்கு செல்லும். கிராமப்புற வேலையின்மை குறைந்ததால் ஜூலையில் இந்தியாவின் ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் குறைந்தது. PLFS தரவுகளின்படி கிராமப்புறங்களில் வேலையின்மை குறைந்ததால் ஜூலை மாதத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் குறைந்துள்ளது. இருப்பினும் இதே காலத்தில் நகர்ப்புறங்களில் வேலையின்மை அதிகரித்துள்ளது. ட்ரம்ப் ஒப்பந்தத்தை எட்டுவதில் தாமதம் செய்வதால் அமெரிக்க ஈரான் அமைதி வாய்ப்புகள் மங்குகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தை எட்டுவதில் அவசரம் காட்டாததால் அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தத்திற்கான வாய்ப்புகள் மங்கி புவிசார் அரசியல் பதற்றங்கள் நீடிக்கின்றன. இந்த நிச்சயமற்ற தன்மை உலகளாவிய பொருட்கள் சந்தை மற்றும் முதலீட்டாளர்களின் உணர்வுகளை தொடர்ந்து பாதிக்கிறது. இந்தியாவின் UPI டிஜிட்டல் கட்டண முறை சாத்தியமான வணிக பரிவர்த்தனை கட்டணங்களை எதிர்கொள்கிறது. இந்தியாவின் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் UPI இறுதியாக வணிக கட்டணங்களை எதிர்கொள்ளக்கூடும். இது யார் இந்த செலவை ஏற்பார்கள் என்ற கேள்விகளை எழுப்புகிறது. UPI பரிவர்த்தனை மதிப்புகள் அதிவேகமாக வளர்ந்து தற்போது இந்தியாவின் GDP-யில் 70 விழுக்காடுக்கு சமமாக உள்ளன. சீனாவின் பைட்டான்ஸ் நிறுவனம் ஹாலிவுட் வர்த்தக குழுவுடன் AI பதிப்புரிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. பைட்டான்ஸ் நிறுவனம் அதன் சீடான்ஸ் வீடியோ மற்றும் சீட்ரீம் பட உருவாக்க கருவிகளை உள்ளடக்கிய AI பதிப்புரிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டிற்கான உள்ளடக்க உரிமத்தை பெறுவதில் இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய படியாகும். வெள்ளி விலை நேற்று ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $65.82 ஆக உயர்ந்து நிறைவடைந்தது. வெள்ளி விலை நேற்று ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $65.82 ஆக நிறைவடைந்தது. இது 0.20 விழுக்காடு உயர்வை பதிவு செய்துள்ளது. இந்த விலைமதிப்பற்ற உலோகம் கடந்த ஜூலை தொடக்கத்தில் சுமார் $57 உயர்ந்து கடந்த மாதத்தில் நிலையான வளர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது. நேற்று USD INR 95.59 ஆக உயர்ந்ததால் இந்திய ரூபாய் சரிவுடன் நிறைவடைந்தது. USD INR நாணய ஜோடி நேற்று 0.19 விழுக்காடு உயர்ந்து 95.59 ஆக நிறைவடைந்தது. இது அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு சற்று குறைந்துள்ளதை காட்டுகிறது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,467.60 0.31 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,37,302 ரூபாய் ஒரு 10 கிராம்.
தங்கம் விலை 0.31 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,453.70 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $65.82 0.20 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம். 2023 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.20 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $65.69 வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $85.3 3.39 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.39 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $82.24 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.590.19 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 19 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $92.42 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள்: சென்னை $957.50, 2906 ரூபாய். பெங்களூரு $944.50, 2821 ரூபாய். ஹைதராபாத் $994, 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.